பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை சிலுவை சுமக்கும்படியாக சிலுவை அவருடைய தோள் மேல் வைத்து கொல்கதா மலையின் மேலே கொண்டு போகிறார்கள். கொண்டு போகும் பொழுது அவரது வேதனையோடு பாடுகளோடு ரத்தம் சிந்தி அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அங்கே அநேக எருசலேமில் இருக்கிற அநேக சகோதரிகள் பெண்கள் என்ன பண்றாங்க, அவர் பின்னாடி ஊர்வலமாக அழுது ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டு போறாங்க. அழுது கொண்டு போகும்போது சிலுவையிலிருந்து திடங்கி கீழே சாய்ந்த இயேசு அந்த ஸ்திரீகளை நோக்கி சொன்னாரு, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக நீங்கள் அழுவதை விட்டுவிட்டு உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அங்கே ஒரு வசனத்தை சொன்னார். அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவையிலிருந்து முதலாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை இந்த வார்த்தையாக இருக்கிறது. இந்த வசனத்தில் அவர் சொல்றாரு, எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அன்பானவர்களே? கடவுளாக இருக்கிற எனக்கே இப்படிப்பட்ட கொடூரம் நடக்குதுன்னா நாளைக்கு உங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? நீங்க எப்படிப்பட்ட வேதனைகளை பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பிறருக்காக அழுவதை விட்டுவிட்டு உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுவுங்க. நீங்க அதிகமாக ஜெபிக்கும் பொழுது, நீங்க அதிகமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுடைய குடும்ப சமாதானத்துக்காக, உங்களுடைய நித்திய ஜீவனுக்காக நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க ஆண்டவர் சொன்னதை போல, ஆண்டவரை நோக்கி அந்த ஸ்திரீகள் அழுதை போல அழாமல் தேவனை நோக்கி உங்களுடைய குடும்ப ரட்சிப்புக்காக, உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை நோக்கி அழுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.